இன்னைக்கு காலையில 35 பேரை கொண்டு இருக்கு இஸ்ரேலிய ராணுவம். இவங்க யாருன்னா சாப்பாட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்த மக்கள். சாப்பாட்டுக்காக ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம ஏற்கனவே இந்த சேனல்ல சொல்லியிருக்கோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்தே ஒரு முகாம் நடத்துறாங்க. உணவு வழங்கக்கூடிய முகாம். அங்க வந்து இவங்க உணவு தரதா சொல்றதுனால, அங்க இருக்கிற காசா மக்கள் சரியான உணவு இல்லாததுனாலையும், இங்க தான் வந்து சாப்பாடு வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. சாப்பாடு தேட வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க கலவரம் உண்டாகுது, அங்க கூட்ட நெரிசல் அதிகமா ஆகுறதுனால பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறன்ற பேர்ல தான் கொன்னுகிட்டு இருக்காங்க கடந்த ஒரு 10-15 நாளாவே. அது மட்டும் இல்லாம 74 பேர் வந்து காயப்பட்டிருக்கிறாங்க. இந்த காயப்பட்டிருக்கிறாங்கல்ல, இறந்தவங்க கதை வேற. அது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இப்ப காயப்பட்டவங்களுக்கு மருத்துவம் தரணும். கரெக்ட்டா? மருத்துவம் தர்றதுக்கு மருத்துவமனையில சரியான மருந்து இல்ல. இன்னைக்கு 35 நாளாயே ஆனா குழந்தை ஒண்ணு இறந்திருக்குது. சரியான உணவு, ஊட்டச்சத்து இல்லாததுனால மருத்துவமனையில இறந்திருக்கு. இந்த அளவுக்கு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது. தினம் தினம் உயிர்கள் போயிட்டு தான் இருக்குது. இதுல ட்ரம்ப் வந்து நிரந்தர போர் நிறுத்தம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு கிட்ட பேசுறதா சொல்றாங்க. ட்ரம்ப் சொல்லியும் நெத்தன்யாகு கேட்கலையா அப்படின்றது தெரியல. எதனால இப்படி அதாவது போருக்கு வரவன், சண்டைக்கு வரவன் நம்ம கொல்ற ஒரு ஆர்மி கொல்லுதுன்னா அது அது வேற. அது போர்க்களத்துல நடக்க தான் செய்யும். சாப்பாடு தேடி வரவன், மருத்துவத்துக்காக வரவனை கொல்றதுன்றது, அதுவும் எப்படி கொல்றானுங்கன்னா, நீங்க வந்து கலவரம் உண்டாக்குறீங்க அப்படின்னு சொல்லி, அதுலயும் பொய் சொல்லி, துப்பாக்கியில சுட்டு, அடிச்சு, மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனா அங்கேயும் மருத்துவம் பண்றதுக்கு வசதி இல்லாம, இவ்ளோ கொடுமைகள் தினம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு. இந்த இத்தனை வருஷ போர்ல 3 வருஷத்துக்கு மேல நடக்கக்கூடிய இந்த போர்ல எக்ஸாம்ஸ் இன்னைக்கு எழுதியிருக்காங்க பசங்க. முதல் தடவையா காசால எக்ஸாம் ஹையர் செகண்டரி எக்ஸாம் நடந்திருக்கு. 1500 பசங்க எழுதியிருக்காங்க இன்னைக்கு எக்ஸாம். இந்த பசிலையுமே. அதாவது ஐநால என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3ல ஒருத்தர் வந்து இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாப்பாடு இல்லாம. என்னென்னத்தையும் சாப்பிடுறாங்க. சுத்தமான தண்ணின்றதே அங்க இல்ல. எதையோ குடிச்சு அவங்களுக்கு வந்து தொற்று நோய் அதிகமா பரவுது. அந்த இன்ஃபெக்ஷன்ஸாலையும் இறக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இருந்தும் இன்னைக்கு வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து 1500 குழந்தைகள் ஹையர் செகண்டரி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதுக்கு எப்பதான் முடிவு வரும்னு தெரியல. தினம் தினம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அங்க என்ன அநியாயம் நடக்குதுன்றதுக்காக. ஒரே விஷயத்தையே பேசிட்டு இருக்கேன்னு சலிப்பு தட்டக்கூடாது. நான் இதை தினமும் இந்த அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணுன்ற இடத்துல தான் நான் இதை பண்றேன். இதுக்கு எப்பதான் முடிவு வரும்னு தெரியல. இறைவன் கிட்ட தான் வேண்டிக்கணும்.